அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தண்ணீர் மாநாடு வருகிற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல நடக்குது. இந்த மாநாட்டில வச்சு சோழ மண்டலத்தில வரக்கூடிய தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத சீமான் அவர்கள் அறிவிக்கப் போகிறார் அப்படின்ற செய்தியை மணிசெந்தில் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மணிசெந்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்ல ஒருவராக இருக்கிறார். இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுல 8 சட்டமன்ற தொகுதிகள் வருது. நாகப்பட்டினத்துல 3 சட்டமன்ற தொகுதிகளும், மயிலாடுதுறையில 3 சட்டமன்ற தொகுதிகளும், திருவாரூர் தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கு. ஆக மொத்தம் 18 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இதுல யார் யார் வேட்பாளர்களாக போட்டியிடுறாங்க அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வருவோம். மயிலாடுதுறையில முதல் தொகுதியா நம்ம பார்ப்பது சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதி. 160வது சட்டமன்ற தொகுதி. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அம்பேத்ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர். யார் அம்பேத்ராஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சியை நிறுவிய கன்ஷிராமுக்கு தனி உதவியாளராக இருந்தவர். கன்ஷிராமுக்கு பிறகு மாயாவதியினுடைய தனி உதவியாளராக இருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2010 2016 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு மாயாவதி அவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகினார். அதன் பிறகு 2020 அந்த காலகட்டத்தில் பாஜக கட்சியில் அவர் இணைஞ்சார். ஸோ இப்படி அவருடைய அரசியல் பயணம் போயிட்டே இருந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டில் தான் அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சார். இப்போ நிர்வாக குழு உறுப்பினராகவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றவர். அவரை சீர்காழி தொகுதியிலிருந்து சீமான் அவர்கள் அறிவித்து இருக்கிறார். சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2016 நாம் தமிழர் கட்சி 1430 ஓட்டும், 2019 6588 ஓட்டும், 21 11,000 ஓட்டும், 24 22,000 வாக்குகளையும் எடுத்திருக்கு. அதற்கு அடுத்த தொகுதி மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில காசிராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். சுற்றுச்சூழல் பாசனுடைய மாநில துணைத் தலைவர், சமூக ஆர்வலர். அவருடைய வீட்டில் தினமுமே அதாவது மழை நீரை அவருடைய கிணற்றுல சேகரித்து அதை சுத்திகரித்து தினமும் 5000 லிட்டர் தண்ணீரை பொதுமக்களுக்கு வழங்க வரக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பறவைகள், விலங்குகளுக்கும் அவர் தண்ணீரை வழங்கிட்டு வரார். இவர் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலையும் இவர் தான் போட்டிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலையும் மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து காசிராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். இப்போ சமீபத்தில் நவம்பர் 8 சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஏற்கலப்பையோடு சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதை பரிசாக கொடுத்தது இவர் தான். அதற்கடுத்தது மயிலாடுதுறையில் 3வது தொகுதி பூம்புகார். இந்த தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் இறுதி செய்யப்படலை. ஒருவேளை அந்த தண்ணீர் மாநாட்டில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் 163வது தொகுதி. அங்கு தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார். முதல்ல இங்கே காளியம்மாள் அவர்கள் தான் வேட்பாளராக போட்டியிடுவதாக இருந்தது. காளியம்மாள் அவர்கள் கட்சியை விலகிய பிறகு அங்கு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் முழக்கம் சாகுல் அமீது அவர்களுடைய மகள் தான் ஃபாத்திமா ஃபர்கானா. தமிழ் முழக்கம் சாகுல் அமீது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். 35 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியலில் அவர் பயணித்தவர். எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி நிறைய சிறைவாசத்தை அனுபவித்தவர் அவர் அப்படின்னு சொல்லலாம். கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். இப்போ ஃபாத்திமா ஃபர்கானா 2026 நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2021 நன்னிலம் தொகுதியில் போட்டிட்டாங்க. இப்போ நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டிடுறாங்க. 5வது 164 கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதி. கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார். மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் போட்டியிட்டவங்க. சிறந்த பேச்சியாளர், வாசிப்பாளர்,
இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கிறாங்க. 12ஆம் வகுப்புல ஃபிசிக்ஸ்ல இயற்பியல்ல 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றவர். ஜெர்மனியில வாழ்ந்தவங்க. 2018, 19 காலகட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க. ஒரு சிறந்த பேச்சாளர். கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் கோவை கார்த்திகா போட்டியிடுறாங்க. 165 வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார். இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார். கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்தே அவர் வந்து கல்லூரி படிப்பை முடித்ததிலிருந்தே நாம் தமிழர் கட்சியில தான் அறியப்படுகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து இடும்பாவனம் கார்த்தி அவர்களுடைய தந்தை இறந்துட்டார். அந்த படத்திறப்பு விழா வந்து அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இடும்பாவனம்ல நடந்தது. அதில் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது இடும்பாவனம் கார்த்தி குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நமக்கு வந்து தகுதியும் திறமையும் இல்லைனாலும் உண்மையும் நேர்மையும் இருந்தா தகுதியும் திறமையும் தானாக வரும் அப்படின்றது தான் அவர் வந்து சொன்னது. அதற்கு எடுத்துக்காட்டு வந்து இடும்பாவனம் கார்த்தி. ஆரம்பத்தில் அவர் வரும்போது சரியாக பேச மாட்டார். ஆனால் உண்மையும் நேர்மையும் இருந்து அவர் போக போக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு சிறந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தளபதிகளில் ஒருவராக இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிறார் அப்படின்றத அவரே வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். அப்படி குறிப்பிடப்பட்ட இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். இதில் வேதாரண்யம் தொகுதியில் 16ல் வந்து 1300 வாக்குகள், 19ல் வந்து 10,077 வாக்குகள், 21ல் வந்து 9,100 வாக்குகள், 24ல் வந்து 21,000 வாக்குகள். கீழ்வேளூர் சொல்ல மறந்துட்டேன். கீழ்வேளூரில் வந்து 2016ல் 1,500, 19ல் 8,000, 21ல் 15,000, 24ல் வந்து 19,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஒன்று திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், அதுக்கப்புறமாக நன்னிலம். 166 திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியில் வினோதினி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர். 2021ல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர். இந்த முறை திருத்துறைப்பூண்டியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருத்துறைப்பூண்டியில் 16ல் 1,844, 19ல் 10,144, 21ல் 15,000, 24ல் 23,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. 167 மன்னார்குடி பொது. மன்னார்குடியில் மருத்துவர் இளரா பாரதி செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். மாநில அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார். நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். பாரதி இதய மருத்துவமனையை நடத்தி வரக்கூடியவர். வேட்டி சட்டையோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். அவர் மருத்துவமனைக்கு வர எல்லோரிடமும் தமிழில் உரையாடுவார். அவருடைய மருத்துவமனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள், அங்கே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு அறியப்பட்ட மருத்துவர், மக்கள் மருத்துவர் அப்படின்னு தான் அழைக்கப்படுற ஒருவர். அவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 2026ல் மன்னார்குடியில் போட்டியிடுகிறார். 2016ல் மன்னார்குடியில் 1,900 ஓட்டு, 19ல் 8,400 ஓட்டு, 21ல் 10,000, 24ல் 19,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதற்கு அடுத்த தொகுதி திருவாரூர் 168. திருவாரூர் தொகுதியில் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 16ல் 1,400, 19ல் 7,900, 21ல் 26,000, 24ல் 24,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. 169 நன்னிலம். நன்னிலம் தொகுதியில் பேராசிரியர் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். எம்காம், எம்ஃபில், எம்ஏ, பிஎஸ் படித்த பட்டதாரி பேராசிரியராக வெளிநாடுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் அண்மையில் 9 நவம்பர் அன்னைக்கு நடந்தது. ஸோ பேராசிரியர் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் நன்னிலம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். நன்னிலம் தொகுதியில் 2016ல் 1,860, 19ல் 8,200, 21ல் 13,000, 24ல் 24,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர்.
தஞ்சாவூர்ல 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்னும் இறுதி செய்யப்படல அப்படின்னா, அந்த பத்தின தகவல் நமக்கு தெரியல. அது ஒண்ணு வந்து 170 திருவிடைமருதூர் தனி, அதுக்கப்புறமாக பட்டுக்கோட்டை. ஸோ இது தவிர மிச்ச 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் அப்படின்ற தகவல் இருக்கு. அத பார்ப்போம். 171 கும்பகோணம். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில வழக்கறிஞர் மு. ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ கும்பகோணத்துல 16ல 2900, 19ல 7300, 21ல 12000, 24ல 19000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. 172 பாபநாசம். பாபநாசம் தொகுதியில முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வேற ஒருத்தர். அப்ப அவர் மாற்றப்பட்டு அனீஸ் பாத்திமா அவர்கள் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அனீஸ் பாத்திமா ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக தான் முதல்ல அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் திருமணமாகி பாபநாசம் வந்ததால இங்க பாபநாசத்துக்கு அவர் வேட்பாளரா மாத்திட்டாங்க. மாணவர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அனீஸ் பாத்திமா அவர்கள் இருக்கிறார். ஸோ அனீஸ் பாத்திமா 25 வயசு இப்பதான் நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். 26 ஏஜ் தான் அவங்களுக்கு வந்து ஆகுது. 2016ல பாபநாசத்துல 3800, 19ல 7800, 21ல 14000, 24ல 24000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. 173 திருவையாறு சட்டமன்ற தொகுதி. அங்கு பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சியினுடைய துணை அமைப்புகள்ல ஒண்ணு. அதனுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். 2021 திருவையாறு தொகுதியில இவர் தான் போட்டியிட்டார். 2016ல நாம் தமிழர் கட்சி திருவையாறுல 1800, 19ல 11600, 21ல 15800, 24ல 26000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி திருவையாறு தொகுதிகளை வாங்கியிருக்கு. 174 தஞ்சாவூர். தஞ்சாவூர் தொகுதியில புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்ல ஒருவராக இருக்கிறார். ஸோ அவர் தஞ்சாவூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016ல 1800, 19ல 10000, 21ல 17000, 21ல 20000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அங்க வந்து வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமாக 175 ஒரத்தநாடு. நடிகர் திருமுருகன் அவர்கள் ஒரத்தநாட்டினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நாம் தமிழர் கட்சியில மண்டல செயலாளராக இருந்தார். இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். திருமுருகன் நடிகர், களவாணி படத்துல நடித்து பிரபலமானவர். அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ 2016ல 1192, 19ல 9200, 21ல 9500, 24ல 20475. ஸோ அதுக்கப்புறமாக வந்து 177 பேராவூரணியில ராஜாராமன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ராஜாராமன் பேராவூரனுடைய வேட்பாளர். பேராவூரணியில நாம் தமிழர் கட்சி இதுவரை வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16ல 1600, 19ல 9500, 21ல 12154, 24ல 18000 வாக்குகள். இதுவரை நான் வந்து 4 மாவட்டத்தை சார்ந்த வேட்பாளர்களை சொல்லியிருக்கேன். இதுல 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மட்டும்தான் தெரியல. திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, அதுக்கப்புறமாக வந்து பூம்புகார். இந்த 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தான் நமக்கு வந்து அதை பற்றின தகவல் மட்டும்தான் தெரியல. மற்ற 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வருகிற நவம்பர் 15ஆம் தேதி அந்த தண்ணீர் மாநாட்டில் சீமான் அறிவிக்க போற வேட்பாளர்கள் இவங்க தான். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களாக யார் யார் போட்டிடுறாங்க, அதுக்கப்புறமாக தமிழக அரசியல் குறித்த செய்திகள், இது எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.